கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்து அதை கட் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத்தை ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும். அதில் மடிப்பு இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு, இது வந்து ஃப்ரண்ட் பேஜுக்குரிய கட்டிங்கை வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது கிராஸ் பீஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்தை விரித்து போட்டுட்டு மடச்சிக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸில் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அளவு ப்ளவுஸை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்மளோட லைனிங் கிளாத்தையுமே நீட்டாக மடிப்பு எதுவும் இல்லாமல் விரித்து வச்சுக்கணும். ஷோல்டர் டு ஷோல்டரு, ஹேண்ட் டு ஹேண்டு சேர்த்து வச்சுக்கணும். ப்ளவுஸோட சைடு இடுப்பு பகுதியும் கை பகுதியும் நம்ம நல்லா இழுத்து பிடிச்சி மெஷர்மெண்ட் எடுக்கணும். லூஸாக இருந்ததுன்னா மெஷர்மெண்ட் வந்து அளவு தப்பாக போயிடும். இதை வந்து இப்போ நம்மளோட ப்ளவுஸ் நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு கீழே அடிபாகத்தில் 1.5 இன்ச்சு ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து அடிபாகங்கிறது ஓப்பனாக இருக்கும். அதோட நம்ம அளவு ப்ளவுஸை வந்து லைனிங் கிளாத்தில் மேலே வச்சுட்டு க்ளோஸ் ஆன பக்கம் தான் இடுப்பு பகுதி இருக்கணும். இது வந்து இப்போ நம்ம பின்பக்கமும் வெட்டிக்கலாம், இதை முன்பக்கமும் அளவு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கட்டிங் பீஸை வச்சு நம்ம முன்பக்கத்துக்கு தான் இப்போ மெஷர்மெண்ட்டு எடுக்கிறோம். இப்போ முன்பக்கத்துக்குரிய கழுத்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. ஒரு ஃபிங்கர் கேப்பை விட்டுக்கணும். இது எதுக்குன்னா 1/4 இன்ச்சு தையலுக்கு. மேலே ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டரில் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் கையளவு எப்படி அளவு மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆம் ஹோலுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து அதே அளவு ப்ளவுஸ் வச்சுக்கணும். சைடு இடுப்பளவும் குறிச்சாச்சு. இடுப்பளவுலேருந்து ஆம் ஹோல் கை நான் பிடிச்சிருக்கேன்ல அங்கேருந்து ஒரு மார்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 ஃபிங்கர் வந்து விட்டுட்டு மார்க் போட்டுக்கணும். அந்த டாட்லேருந்து கை குழி மார்க் இப்போ போட்டாச்சு. இதை நல்லா வளைச்சி இப்போ ஆம்கோலை நல்லா வளைச்சி ஒரு கர்வ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். நல்லா கர்வ் வந்து அழகாக வரணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டானா ஷேப்பில் போட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா குடஞ்சி வெட்டுறது. முன்னாடி கைக்கும் அந்த கிராஸ் கட்டிங்க்கு இடையில குடஞ்சி வெட்டினா நல்லா சுருக்கம் இல்லாமல் நமக்கு அந்த கிளாத் இருக்கும். அதுக்காக தான் அந்த இது குடஞ்சி வெட்டியிருக்கோம். இப்போ இந்த மார்க்கை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சைடில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது பின் பீஸும் ரெடியாக இருக்கும், முன் பீஸும் ரெடியாக தான் இருக்குது. இது ஈஸியான மெத்தடு நம்ம கிராஸ் கட் பண்ணுறதுக்கு. நெக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது பிகினருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது அந்த சைஸ் எல்லாமே. அடுத்து நெக்ஸ்ட்டு கிராஸ் முன்னாடி உள்ள கிராஸ் பட்டி நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ கட் பண்ணியிருந்த பின்னாடி பகுதியை எடுத்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கணும். கிராஸாக போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே முன்னாடி உள்ள முன்கழுத்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்த பின் பக்க பீஸை எடுத்து நம்ம இப்போ முன்னாடி எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ முன்னாடி மார்க் பண்ணிட்டோம். சைடில் இப்போ ஊக் பட்டனில் எப்படி மார்க் பண்ணுவோன்னு பார்க்கலாம் வாங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஊக் பட்டனில் உள்ள அந்த மெஷர்மெண்ட்டு கழுத்து பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, நடுவில் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டிருப்போம், அது 1/4 இன்ச்சு, கீழே பட்டி பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு. இது எல்லாமே 1 ஃபிங்கர் தான் வந்து அந்த இது இருக்கும். ஸோ 3 மார்க் பண்ணியிருப்பேன்.
பார்த்துட்டிங்களா 3 மார்க் இருக்குது. அந்த மார்க்கோட சைடில் இடுப்பு பக்கம் நம்ம கை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே கீழே பட்டி வரைக்கும் ஒரு மார்க்கு, அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு சைடு பட்டிக்காக. அப்புறம் கிராஸ் வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைக்கும் உள்ள எட்ஜு வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இது எல்லாமே இப்போ கர்வாக நம்ம ஜாயின் பண்ணிடணும். இப்போ முன்னாடி உள்ள கிராஸ் பீஸு மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே பேக் சைடு அடியில் உள்ள துணியில் நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி கர்வாக வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ கிராஸ் பட்டி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. முன்கழுத்துக்குரிய கிராஸ் பட்டி பீஸ் ரெடி. இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஈஸியான மெத்தடு. ஏன்னா நம்ம முன்கழுத்து வந்து அளவெடுக்க தேவையில்லை. இப்போ ஈஸியாக நம்ம ஏற்கனவே அளவெடுத்திருந்தது அப்படியே போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறது தான். ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். முன்கழுத்து நல்லா வளைவாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ முன்பட்டிக்குரிய கிராஸ் பீஸ் ரெடி. அடுத்து பின்பக்கத்தில் உள்ள அந்த பீஸில் வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி என்ன நெக்கு தேவைப்படுதோ அந்த மாடலை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பின்பக்கத்துக்குரிய நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பின்பக்க பகுதி முன்பக்கம் வெட்டியிருந்த கிராஸ் பகுதி ரெண்டையுமே எடுத்து கரெக்டாக இருக்கா, கழுத்து பகுதி ஆம்கோல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வெளிப்பகுதி துணியை எடுத்து 2ஆக மடித்து போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பின்பக்க துணியை லைனிங் கிளாத்தை எடுத்து மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி கட் பண்ணால் மட்டும்தான் அதோட அளவு கரெக்டாக வரும். இப்போ லைனிங் துணியை எடுத்துகிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி நெக்கை அழகாக கட் பண்ணிக்கணும். ஷோல்டர், ஆம்கோலை நல்லா வளைச்சி கட் பண்ணிக்கணும். இடுப்பு பக்கம் இப்போ கட் பண்ணி வச்ச லைனிங் துணியும் வெளியே வச்சுருக்க துணியையும் நம்ம சேர்த்து வச்சு பார்த்துருக்கோம். கரெக்டான இருக்குது அளவு. அடுத்து கிராஸ் பட்டி. இதே மாதிரி கிராஸ் பட்டி நம்ம போட்டுக்கணும். கிராஸ் பட்டியில் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு நெக்கு கீழே சைடில் இடுப்பு, ஆம்கோல், ஷோல்டர் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வெளி துணியை நம்ம கட் பண்ணி சுருக்கம் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். பிகினராக இருந்தாங்கன்னா நீங்கள் பின் போட்டுக்கலாம். ஆம்கோல், கொஞ்சம் இந்த கிளாத்து வந்து கட் பண்ணும்போது சுருக்கமாக வரதான் செய்யும். பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்பக்க கிராஸ் பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைனிங் கிளாத்து வெளியில் வர்ற கிளாத்து ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஆம் ஹோலுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ப்ளவுஸ் பிட்டில் பார்டர் வந்து இந்த மாதிரி இருந்தது. இதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்குன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து டிசைன் கொடுக்குறதுக்கு யூஸாக இருக்கும்.
ஸோ அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டி, கிராஸுக்கு கீழே உள்ள பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அந்த பட்டி பீஸை வச்சு நம்ம மேலே ஒரு 1/4 இன்ச்சும் கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் விட்டுக்கணும். ஊக்கு பக்கம் ஃபஸ்ட்டு இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஊக்கு பக்கம் மெஷர்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் இடுப்பு பக்கம் உள்ள மெஷர்மெண்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். அது மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு. அப்புறம் இடுப்பு சைடு தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு. அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் கர்வாக வளைச்சி வெட்டுறதுக்குரிய மெஷர்மெண்ட்டு. இது பட்டி பீஸுக்குரிய மார்க்கு. இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதோட வெளி துணியை எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு மார்க் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டி பீஸ்க்குரிய உள் துணி வெளி துணி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு இன்ச்சு அகலமும் தேவையான அளவு நீளமும் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்து 2 ஊக்குப்பட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மெயின் கிளாத்தை எடுத்து வச்சுக்கணும். 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் கிளாத்து தையலுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள இது வந்து ஹாஃப் ஸ்லீவு உள்ள மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸ். இதில் நம்ம வந்து ஃபுல் ஹேண்டு ஸ்லீவுக்கு மெஷர்மெண்ட்டு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஹேண்டு எடுத்தாச்சு. நல்லா கர்வ் மாதிரி வளைச்சி வெட்டினதுக்கப்புறம் இது பஃப் ஸ்லீவு. அதுக்கு ஒரு கர்வ் நான் போட்டுக்கிறேன். பஃப் ஸ்லீவுக்குரிய அளவு இது. இப்போ மெஷர்மெண்ட்டு எடுத்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி நீட்டாக சைடுலேயும் கட் பண்ணிக்கணும். தையலுக்கு கிளாத் விட்டுருக்கோம். இப்போ பஃப்புக்குரிய கர்வையும் நம்ம வளைச்சி கட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 1.25 இன்ச்சில் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து லைனிங் கிளாத்தில் வெளி துணியை எடுத்து போட்டு மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்லீவு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதுதான் நம்ம கட் பண்ணியிருக்க ப்ளவுஸோட டிசைன். ஸ்லீவு பஃப் வச்ச ஸ்லீவு. சைடில் ஸ்லீவில் வந்து நம்ம அந்த கட் பண்ண பார்டரை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பஃப் வச்சுருக்கோம். இதுதான் இந்த saree. Thank you for watching video friends.